அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ட்ரிபிள் ஒன் வாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவும் ஊக்கமும் உற்சாகமும் தான் நாங்கள் புது புது செய்திகளை, வாஸ்து சம்மந்தப்பட்ட புது செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னா, ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வாஸ்துப்படி அந்த வடகிழக்கு மூலை, எல்லாருக்கும் தெரியும் வடகிழக்கு மூலைனா, எல்லாருக்கும் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குங்கிற 4 திசை தெரியும். அப்போ கிழக்கும் வடக்கும் இணையிற இடம் வடகிழக்கு, அதே தெற்கும் கிழக்கும் இணையிற தென்கிழக்கு. அப்போ வடக்கும் அதாவது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இணையிற இடம் தான் வடகிழக்கு. அதை ஈசானி மூலைன்னு சொல்லுவோம். வடகிழக்கு மூலைன்னு சொல்லலாம், ஈசானி மூலைன்னு சொல்லலாம். அது தெய்வத்துக்கு உகந்த மூலை, தியானங்களுக்கு உகந்த மூலைன்னு சொல்லுவோம். அந்த ஈசானி மூலை நிறைய பேர் பேச்சு வழக்கில் ஒரு வீடு கட்டும்போது ஈசானி மூலை கொஞ்சம் நீண்டு இருக்கணும், கொஞ்சம் வளர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன? உண்மையிலே ஈசானி மூலை வளர்ந்துருக்கணுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க. ஒரு வீடுன்னா சதுரமாகவோ, சதுரம்னா 4 பக்கம் ஒரே அளவு, செவ்வகமாகவோ, செவ்வகம்னா 2 பக்கம் ஒரு அளவாகவும் 2 பக்கம் ஒரு அளவாகவும் இருக்கும். 2 பக்கம் கிழக்கு மேற்கும் ஒரு அளவும் வடக்கு தெற்கும் ஒரு அளவாக இருக்கலாம். இது செவ்வகம். 2 பக்கங்கள் நீண்டும் 2 பக்கங்கள் குறுகலாகவும் ஒரே அளவாக இருக்கும். இது செவ்வகம். அப்போ சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கிற வீடு மட்டும்தான் ஒரு வீடுக்கான அந்த சரியான நியதி. அப்போ வடகிழக்கு மூலை நீண்டு இருக்கணும்னு சொல்கிறது தவறு. இதே வடகிழக்கு மூலை கொஞ்சம் தாழ்வாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ மட்டும்தான் ஒரு வீடு அமைப்பு இருக்கணும். நிறைய பேர் அதில் தவறான புரிதலை, அது வழக்க சொல்லாக இருப்பாங்க. சில சொற்களை பார்த்தீங்கன்னா வழக்க சொல்லாக இருக்கும். நம்ம எண்ணத்துக்கு சொல்ல வந்தாங்கிறத மருவி வேறு ஒரு அர்த்தத்தை அது புனைச்சிடும். சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவாங்க, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, மண் குதிரை இருக்குது, அந்த குதிரையை நம்பி எப்படி ஆற்றல, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது உண்மையான அர்த்தம் இல்லை. மண் குதிர், அந்த ஆறுகளில் பார்த்திங்கன்னா திட்டாக மண் திட்டுகள் இருக்கும். அதை நம்பி ஆற்றுல இறக்கக்கூடாதுன்னா, தண்ணியிலேருந்து அதில் காலை வச்சு போயிடலாங்கும்போது அது சடனாக கீழே உள்ளே வாங்கிடும். அது மாதிரி ஒரு வீடுன்னா இப்படி தான் அமைப்பில் இருக்கணும். 2வது, முடிஞ்ச அளவுக்கு அந்த வடகிழக்கு மூலை ஈசானி மூலையில் பெட்ரூம் வைக்கக்கூடாது. ஸ்டடி ரூம் வச்சுக்கலாம். அந்த இடத்துல பூஜை ரூம் கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துல பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. எந்த காரணம் கொண்டும் பாத்ரூம் ஈசானி மூலையில் இருக்கக்கூடாது. அதுமாதிரி கிச்சன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஒரு வீடுன்னா கண்டிப்பாக பார்க்கணும். எந்த காரணம் கொண்டும் அந்த ஈசானி மூலையில் இருக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, கிச்சன் இருக்கக்கூடாது, பெட்ரூம் இருக்கக்கூடாது. இன்கேஸ் எப்படியாவது அந்த இடத்துல பெட்ரூம் தான் வைக்கணும், வேறு வழி இல்லை, எங்களுக்கு அப்படி தான் எங்களுக்கு லொக்கேஷன் அமையுதுன்னா, மோஸ்ட்லி அந்த ரூமில் நீங்கள் திருமணமான ஜோடிகள் தங்காமல் சிங்கிள் பேச்சுலர் பர்சன் தங்குற மாதிரி அந்த ரூமை வச்சுக்கணும். இப்போ ஒரு வீடுன்னு இருக்குன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க இந்த தென்மேற்கு மூலை இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல தங்குற மாதிரி அடுத்தடுத்த பொசிஷனில் உள்ள பெட்ரூம், இந்த பெட்ரூம் ஒதுங்குதுன்னா இதில் உள்ள பசங்க, அன்மேரிடு பசங்க, வீட்டில் உள்ள பசங்க தங்குறதுக்கு, இல்லை ஸ்டடி ரூம் பண்ணுறதுக்கு, இப்படி தியானம் பண்ணுறதுக்கு, இப்போ யோகா மாதிரி பண்ணுறதுக்கு, இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு அன்பர்களும் வீடு கட்டும் போது, ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கிறதுங்கிறது அதிகப்படியான நபர்கள் 90% பேர் ஒரு முறை தான் வாழ்க்கையில் வீடு கட்டுறாங்க. 10% பேர் பல முறை கட்டுவாங்க, பல வீடு கட்டிப்பாங்க, அது வேறு. நம்ம மேக்சிமம் உள்ள ஸ்கோரை தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு முறை கட்டுற கனவு இல்லத்தை சரியான முறையில் நம்ம கட்டணும். ஒரு தென்கிழக்கு அப்படின்னா அங்கே கிச்சன் மட்டும்தான் வைக்கணும். அந்த தென்கிழக்கில் வேறு எதுவுமே வைக்கக்கூடாது. அது ஒரு கால் ஃப்ரண்ட்டில் கூட வரலாம். அந்த மனையோட அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா, நம்ம கிழக்கு பார்த்த மனையாக இருந்தால் ஃப்ரண்ட்லேயே வரும். அதை பற்றி தவறே இல்லை. அப்போ இல்லைன்னா வடமேற்கு மூலையில் அந்த கிச்சனை வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஆல்ட்ரேட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் நம்ம சாமி ரூம் வைக்கணுங்கிறோம். ஒரு சில
அந்த வரலாற்றில் ஒரு சில நம்ம இதிகாசங்களில் நிறையா வந்து புத்தகத்தில் வந்து சில வாஸ்து நிபுணர்களுடைய வழிகாட்டுதல அந்த இடத்துல கூட நம்ம வந்து பூஜை ரூம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே வந்து நம்ம அப்பப்போ விளக்கு ஏற்றுவோம். அது வந்து ஒரு தீபம் அந்த நெருப்பு அங்கே ஏற்றுறதா இருக்கும். அதை கூட அவாய்ட் பண்ணலான்னு கூட சில புத்தகங்களில் வழிகாட்டுறாங்க. நிறையா மிகப்பெரிய அந்த வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்கலாம். ஏன்னா 24 மணி நேரமும் அங்கே வந்து நம்ம தீபத்தை ஏற்ற போகிறதில்ல. ஏதோ நம்ம வழிபடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் ஏற்றுறோம். இல்லைன்னா இன்னும் வேறு இடங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அதனால் கண்டிப்பாக ஈசானி மூலை வளர்ந்துருக்கணுங்கிறது தவறான ஒரு புரிதல். அதே மாதிரி மனையிலையும் சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஃப்ளாட் வாங்குகிறோம், அந்த ஃப்ளாட்லேயும் வடகிழக்கு மூலை வளர்ந்துருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு மனையை வாங்கலான்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறு தான். கண்டிப்பாக சதுரம் செவ்வகத்தில் மட்டும்தான் மனை வாங்கணும். இன்கேஸ் நம்ம மனை வாங்கினா அது மாதிரி இருந்தால் கூட அதுக்கு தக்கவாறு அந்த ஷேப்பை மாற்றி நம்ம வந்து ஸ்பென்சிங் பண்ணணும். அப்படி தான் பண்ணணும். அதுக்கு நம்ம வாங்கும் போதே நம்ம நல்ல மனையாக, சதுரமாக இருக்கிற மனையாக, செவ்வகமாக இருக்கிற மனையாக வாங்கலாம். அடுத்தது மனையில் வந்து காம்பவுண்ட் சுவர் போடும்போது நம்ம 4 பக்கமும் தான் காம்பவுண்ட் சுவர் போடணும். இந்த பக்கம் அவங்க போட்டுப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம இடத்த ஃபுல்லாக தான் காம்பவுண்ட் சுவர் போடணும். அதுதான் இந்த வாஸ்துக்கு அந்த அந்த வாஸ்து ஈர்ப்பு விதிப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த காம்பவுண்ட் சுவர் போடும்போது அந்த சில ஷெட்டு அப்படிலாம் ப்ரிவென்ஷன் பண்ணுவோம். அது வந்து காம்பவுண்டு சுவரில் போய் மிங்கிள் பண்ணக்கூடாது. நீங்கள் காம்பவுண்ட் சுவர்லேருந்து அட்டாச் பண்ணி இழுப்பாங்க, அது செய்யக்கூடாது. காம்பவுண்ட் சுவருக்கு உள்ளுக்குள்ளே தான் நம்ம அதை ஒட்டி கூட நம்ம இன்னொரு சுவர் போடலாம். இல்லை வந்து கீழே போஸ்ட் பண்ணலாம் மொழியை அதில் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இப்போ காம்பவுண்ட் சுவர்னு 4 பக்கம் போடுவோம். அதில் ஒரு பக்கம் கேட்டு வந்துடும், பாக்கி 3 பக்கம் போடுவோம். இந்த செவுரை சப்போர்ட்டிவாக வச்சு நம்ம எந்த ஒரு ஷெட்டோ மற்றதோ பில்டிங்கை போய் ஜாயின் பண்ணுறதோ கூடாது. அதை ஒவ்வொரு நபர்களும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து மிக முக்கியம். நிறையா வாஸ்துவில் வந்து பல விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் புரிகிறபடி சொல்லாதனால நிறைய பேருக்கு தயக்கம் வரும். உங்களுக்கு இதுலேயோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய சேனலில் இணைந்திருங்க. நாங்கள் புது புது செய்தியோடு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரோம். வணக்கம்.